ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கணக்கீட்டு படிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய SIR ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சில டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்கள் பேரண்ட் 1987க்கு முன்னாடி இருக்கிறாங்க, பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில் SR மூலியமாக தான் எடுத்து அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி இந்த வெப்சைட் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த SR டீட்டெயிலை எடுக்க முடியும். உங்கள் பேரண்டோடது, உங்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாரா இருந்தாலுமே வந்து 1987க்கு முன்னாடி பிறந்து 2002 மற்றும் 2005 ஓட்டு லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த SR லிஸ்ட்ல அவங்க டீட்டெயில் இருக்கும். இந்த SR லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் உங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த SR எப்படி நம்ம வெப்சைட் மூலமா செக் வந்து பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணுறவங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த விஷயத்தை டீட்டெயிலாக பார்த்த பிறகு தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இந்த ஒரு எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது கரெக்டாக டீட்டெயில் வந்து போட்டிருப்போம். அது ஆதாரத்தோட நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டீட்டெயில் தான் அக்யூரேட்டாக வந்து காமிக்கும். அதனால் ஃபார்ம் ஃபில் பண்ணுறவுடைய வீடியோ ப்ரீவியஸாக இருக்குது, அதை பார்க்காதவங்க அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் எடுக்கிறதுக்கு உங்கள் மொபைலாக இருக்கட்டும் இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு பிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எளிமையாக இந்த SR டீட்டெயிலை எடுத்துக்க முடியும். அதற்கு உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் ஜஸ்ட் நீங்கள் ஓட்டர் ஐடியுடைய வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய டீட்டெயில் ஓட்டர் சம்பந்தமாக இதில் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடியது சர்வீசஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 2026 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். அதற்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஓட்டரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் இதை அப்போதைக்கு யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்ம் 8 வந்து ஃபில் பண்ணி நீங்கள் லிங்க் வந்து பண்ணிக்கலாம். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR, அதாவது லாஸ்ட் SIRனா 2002 மற்றும் 2005 இருக்கக்கூடிய SIR டீட்டெயில்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஃபார்மை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய ஸ்டேட் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சைட்டு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு மேலே 5 ஆப்ஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. முதல் விஷயமா சர்ச் பை நேம், இன்னொன்று சர்ச் பை எபிக், அதே போல் சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. SIRல இருக்கக்கூடிய டீட்டெயிலை இந்த 2 மூலியமா எளிமையாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இந்த நேம் ஒருவேளை உங்களால் சர்ச் பண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எபிக் நம்பர் மூலியமா ட்ரை பண்ணலாம். இந்த எபிக் நம்பர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஓட்டர் ஐடியுடைய நம்பர் தான் எபிக் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எபிக் நம்பரை உங்களுடைய அம்மா இல்லை அப்பா, உங்கள் தாத்தா, பாட்டி இது யாராவது எபிக் நம்பர் இருக்குது, நான் அவங்க டீட்டெயிலாக இப்போ நான் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த எபிக் நம்பரை போட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எபிக் நம்பர் வரும், ப்ளஸ் அவங்க சீரியல் நம்பர், பார்ட்டு, இது எல்லாமே இதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நேம் சர்ச் பண்ணுறதுக்கு பதில் இந்த எபிக் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக அதை போட்டு நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு ஓட்டர் ஐடி நம்பரே எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஓட்டர் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அவர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைனல் பப்ளிகேஷனில் உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு வந்து எல்லாமே வந்துருக்கும். ஸோ அது வந்து எளிமையாக உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து பார்க்கறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் விஷயமா உங்கள் மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாகம் எண் என்ன அப்படிங்கிறத பார்த்து இது எல்லாமே உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். உங்கள் ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இந்த பாகம் எண் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் நம்பரை சர்ச் வந்து பண்ணி ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் எபிக் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறேன். இந்த ஃபார்மில் என்னுடைய ஃபாதருடைய டீட்டெயில் SIRல இருக்கா இல்லை நான் செக் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க, அவங்களுக்கு 2002 மற்றும் 2005 ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த டீட்டெயிலை போட்டு சர்ச் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு இப்போது அவருடைய கரண்ட் எபிக் நம்பர் வந்து தெரியும். இப்போ நான் இந்த எபிக் நம்பரை என்ட்ரு வந்து பண்ணிக்கிறேன். எபிக் நம்பரை போட்டு கீழே கேப்ச்சர் இருக்கும், அதையும் நான் என்ட்ரு வந்து பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு நான் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இந்த சைட்டு ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு
டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது என்னுடைய ஃபாதருடைய டீட்டெயில் நான் போட்டிருக்கேன். எனக்கு அவங்களுடைய ப்ரீவியஸ் எபிக் நம்பர் மற்றும் அவங்களுடைய கான்ஸ்டன்சி மற்றும் அவங்க பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் ப்ளஸ் நேமு மற்றும் ரிலேஷன் அவங்களுடைய அப்பா பேர் இதிலே வந்திருக்கு. ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் ஒருவேளை சப்போஸ் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் போட்டுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சீரியல் நம்பர் கேட்கும். ரொம்ப முக்கியமாக சீரியல் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இந்த பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் கரெக்டாக உங்களுடைய பேரண்ட்டு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் சீரியல் நம்பர் மாற்றி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சப்மிட் ஆகக்கூடிய ஆப்ஷன் தவறாக போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இந்த சீரியல் நம்பரை என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஆரில் டீட்டெயில் காமிக்குது. ஸோ இந்த டீட்டெயிலை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சப்போஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 38 இருக்குது. அதனால் எனக்கு இந்த லெஃப்ட் சைட் பாக்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ என்னோட பேரண்ட் இது டீட்டெயில் எஸ்ஆரில் இருக்குது அப்படின்றதுனால இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய பாக்ஸை நான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த டீட்டெயிலாம் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். இந்த டீட்டெயிலில் நீங்கள் கிளியராக தமிழ்லே தான் இருக்குது. நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். அதாவது இப்போ வாக்காளர் உறவினர்னா அம்மாவோ அப்பா தான் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க டீட்டெயில் தான் இதில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த பெயர் அப்படிங்கிற இடத்துல இந்த நேமை நீங்கள் என்ட்ரு வந்து பண்ணணும். அதன் பிறகு அவங்களுடைய வாக்காளர் எண் இதில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு உறவினரின் பெயர், இதில் ரிலேஷன் நேம் இருக்கும். ஸோ இந்த நேமு தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். அதனால் நீங்கள் எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். இப்போ அப்பாவுடைய அப்பா நேமு தான் வந்து இருக்குது, அதை தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறை. இப்போ அப்பாவுக்கு நீங்கள் மேலே போட்டுருக்கிறது அம்மாவா அப்பாவான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தந்தை அப்படிங்கிறத நான் ஃபில் பண்ணிக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு மாநிலம் இது எல்லாமே வந்து வரும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதியின் எண் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் ஏசி நேம்னு இருக்கும். இது அப்படியே 41. இப்போ எனக்கு திருப்பத்தூர்னு இருக்குன்னா நான் திருப்பத்தூர்னு அப்படியே ஃபில் பண்ணிக்கணும். அதன் பிறகு இதில் பாகம் என்ன கேட்டிருக்காங்க, அதுதான் பார்ட் நம்பர், இதை நான் அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு வரிசை எண், இந்த சீரியல் நம்பர் தான் நான் அந்த இடத்துல என்ட்ரு வந்து பண்ணணும். இவ்வளோ தான் அந்த ரைட் பாக்ஸில் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு டீட்டெயில் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இதில் டீட்டெயிலை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபார்மில் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வரப்போகுது. இதை நான் கிளியராக டீட்டெயிலை பார்த்த பிறகு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அதனால் எந்த ஒரு டவுட்டுமே நீங்கள் பட தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த எபிக் நம்பரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சர்ச் பை நேமில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களை அசம்பிளி கான்ஸ்டிடன்சி வந்து கேட்டிருக்காங்க, அதையும் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நேம் ஆஃப் த எலக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேமை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எலக்டருடைய ரிலேஷனுடைய நேமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இவங்களுடைய ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கேப்சாவை என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட்டை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது நான் நேம் வந்து கரெக்டாக போட்டு சர்ச் பண்ணுறதுனால எனக்கு வந்து இங்கே கீழே அந்த நேமோட எபிக் நம்பர் எல்லாமே டீட்டெயில் வருது. சப்போஸ் உங்கள் நேமில் தவறுதலாக நீங்கள் கொடுத்துருந்தா கூட, அது ஒரு சின்ன தவறுதல் இருந்தால் கூட உங்களுக்கு நேமில் கண்டிப்பாக காமிக்காது. ஸோ அதனால் உங்கள் எபிக் நம்பர் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. ஸோ அதை வச்சு சர்ச் பண்ணி உங்கள் எஸ்ஏஆர் நம்பரை ஈஸியாக வந்து எடுத்து இந்த ஃபார்மில் நம்ம எளிமையாக ஃபில் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது, இந்த பாக்ஸை ஃபில் பண்ணவே அப்படி தெரியறதில்ல, இந்த டாக்குமெண்ட் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த பேக் சைடில் ஒரு டீட்டெயில் இருக்குது, அதை கிளியராக வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதே தான் 3 ஆப்ஷன் ஆன்லைன்லையும் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம், 1/7/1987க்கு முன்னாடி பிறந்திருந்தால் இந்த பாக்ஸில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய டீட்டெயிலையும் இந்த லெஃப்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் ஃபில் பண்ணால் போதுமானது. ரைட் சைட் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒருவேளை 1987க்கு பிறந்திருந்தால் உங்கள் பேரண்ட் டீட்டெயில் கண்டிப்பாக இதில் வச்சாகணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 1987க்கு பிறந்திருந்தால் மேலே இருக்கக்கூடிய பற்றியும் கீழே ரைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் ஃபில் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஏன்னா இதில் பேரண்ட் டீட்டெயில் 1987க்கு அப்புறம் பேரண்ட் டீட்டெயில் கம்பல்சரி நீங்கள் போட்டே ஆகணும். ஸோ இந்த டீட்டெயிலை நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபில் பண்ணி காமிக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.